என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு இன்று அம்மா சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ பதற்றமடையாமல் கேள். தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு பெண்ணால் இன்று உன்னுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? உன் வாழ்க்கையில் இப்படி உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க முயற்சி செய்பவர்களுக்கு இந்த அம்மா என்ன தண்டனை கொடுக்க வந்திருக்கின்றேன். அவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள். ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் அம்மா சொல்கின்ற வாக்கு பொதுவானது. இருவருக்குமே ஒரு பெண்ணால் இப்பொழுது ஒரு தீய விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர். அதாவது ஒன்று, தன்னுடைய வாழ்க்கை துணை இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார் அல்லது அவரை விட்டு பிரிந்திருப்பார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று இந்த அம்மா நான் கண்டு கொண்டேன். இதை தெரிந்து கொண்ட பிறகு அதை உடனடியாக உன்னிடத்தில் தெரிவித்து உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருவேளை அம்மா நான் நினைப்பது தவறாகிவிட்டதா? உன் வாழ்க்கை அப்படியெல்லாம் நடக்கவில்லையா அது என்பதனையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தவறாக ஒருவருக்கு தண்டனையை கொடுத்து விடக்கூடாது அல்லவா? ஒருவேளை அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உனக்கும் உடன்பாடு இருந்துவிட்டால் இந்த அம்மா தெரியாமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்து நினைத்த வாழ்க்கை ஒன்று, ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வேறு. நீ நினைத்தாய், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விட்டால் நமக்கு சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நினைத்ததை எல்லாம் அடைந்து நாம் ஆசைப்பட்ட இடத்திற்கெல்லாம் சென்று விடுவோம் என்று நினைத்தாலும் சரி, அதுவெல்லாம் உனக்கு உடனடியாக கிடைக்கும். நாம் எப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அங்கு செல்லலாம். நாம் எந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் சரி அதை செய்து நாம் மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை வாங்கிவிடலாம் என்பது போல எல்லாம் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய ஈடுபாடு அந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது. ஆனால் உன்னை அவர்களினுடைய காரியத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தி விட்டோமோ என்று. ஆனால் உண்மை நிலையை அதன் பிறகுதான் நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக தானாக நடக்கவில்லையே, வேண்டும் என்றே இவர்கள் செய்த சூழ்ச்சியினால் பலன்கள்தான் என்பதனை அதன் பிறகு நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய். என் பிள்ளையே, வாழ்க்கையை இழந்த ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார். அவரினுடைய எண்ணங்கள் முழுமையுமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது. எப்படி உன்னுடைய குடும்பத்தில் புகுந்து தீய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதில்தான் அவர்களினுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றது. எப்படியாவது சூழ்ச்சிகளை செய்தாவது உன்னுடைய உறவை உன்னிடத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இது மட்டுமல்ல, நீ செய்கின்ற விஷயத்தினால் உனக்கு ஒரு நல்லது நடக்கின்றது என்றால் கூட அவர்களுக்கு அத்தனை பொறாமை எண்ணங்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு அத்தனை பொறாமை எண்ணங்கள் இருக்கின்றது. அவர்களைப் போலவே மற்றவர்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி இந்த வாழ்க்கை உனக்கான துன்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வராமல் இருக்கும்? ஒருவரினுடைய துன்பங்களை உருவாக்க அவர்களால் ஆன அத்தனை விஷயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்றது ஏது
என்று நடக்கின்றது என்று கூட அறியாமல் அவர்கள் வேண்டும் என்றே உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி. தனக்கு துணையில்லாமல் இருப்பதனால் துணையோடு இருப்பவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற குணத்தோடு யாரும் இங்கு இருக்கக்கூடாது. ஆனால் இப்பேற்பட்ட குணத்தோடு ஒருவர் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களை சற்று நீ கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவரினுடைய மனதை காயப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகுதியான மனவேதனையை கொடுக்கத்தானே செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகுந்த சோதனைகளை மீண்டும் மீண்டும் அவர்களின் மூலமாக உனக்கு கொடுக்கத்தான் செய்யும். சரி, இதற்கு என்ன செய்யலாம்? இவர்களின் மனநிலையை எப்படி மாற்றலாம்? என் குழந்தையே, இவர்களின் மனநிலையை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களிடத்தில் சற்று பக்குவமாக நீ நடந்து கொண்டால் போதும். அவர்கள் தானாகவே தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வர். இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக வெளியில் கொண்டு வர தொடங்கிவிட்டாலே போதும். இவர்கள் நினைப்பது உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைப்பதுமாக இவர்கள் இருப்பது என்பது உன்னுடைய குடும்பத்திற்கு சற்று சரியானது அல்ல. என் பிள்ளையே, அவர்கள் வேறு யாரும் கிடையாது, உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள்தான். அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலைகள் சற்று மோசமாக இருப்பதனாலோ என்னவோ உனக்கு நடக்கின்ற சில நன்மைகள் எல்லாமே உன்னை விட்டு தட்டி சென்று விட்டது. ஒருவர் இது நடக்கக்கூடாது உனக்கு என்று நினைத்துவிட்டால் போதும் அல்லவா, உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் கூட உன்னிடத்தில் வராமலேயே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நடத்த முயற்சி செய்பவர்களும் ஒரு நாள் தான் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இது அவர்களுக்கும் புரியாமல் இல்லை. இருந்தாலும் நம் வாழ்க்கை இப்படி இருப்பதை இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார்களே என்ற ஏக்கம்தான் இருக்கும். இந்த ஏக்கத்தினால் அவர்கள் இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட முயற்சிகளை செய்கின்றார்கள். இதோடு அவர்கள் வாழ்க்கை முடியவில்லை. அதனால் அவர்களிடத்தில் சரியான விஷயங்களை சொல்லி அவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ வாழ வைக்க வேண்டும் என்பதில் துணிவோடும் என் பிள்ளையை அன்போடும் அக்கறையோடும் ஒருவரிடத்தில் நாம் பேசினோம் ஆனால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். அவர்களுக்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிடும். உன் வாழ்க்கையில் ஏதேனும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக நினைத்து விடுவார்கள். இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கே நிச்சயமாக சாதகமாக மாறும். என் குழந்தையே, இது போன்று குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய மனநிலையில் கெட்ட எண்ணங்களோடு உனக்கு எந்த நேரமும் வாழ்க்கை என்பது மிகுந்த போராட்டமாகத்தான் இருக்கும். இந்த போராட்டத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் முன் வசமாக மாற வேண்டும். அதற்கு அவர்களுக்கு உன்னுடைய அன்பு வேண்டும். நீ அன்பை கொடுத்தும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் அவர்களுக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. இவர்களினுடைய எண்ணங்களினால் உனக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் உனக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றேன். இதை கேட்டு இதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கினாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை சொல்கின்ற விஷயத்தில் உனக்கு உடன்பாடு இருந்தால் அது இல்லை என்றால் நீ அதனை விட்டுவிடு. என் தங்கமே, உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைக்கும்.